ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஏஜே. நம்ம ஒரு யோகியின் சுயசரிதை புக்கில் இருக்கிற விஷயம் ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய குருவை சந்திச்சாரா இல்லையான்றதை நம்ம பார்க்க போறோம். ஒரு யோகியின் சுயசரிதை புக்கை எழுதினவர் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அவருடைய இயற்பெயர் முகுந்தன். நம்ம முகுந்தனே சொல்லலாம். முகுந்தன் என்ன பண்றாரு, ஒரு நாள் அவங்க அப்பாட்ட போய் சொல்றாரு, அப்பா நீ என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நான் ஸ்கூலை ஒழுங்கா முடிச்சேன்னா நான் ஆன்மீக வழியில போகும்போது என்னை தடுக்க மாட்டேன் சொல்லிக்கணும். அவங்க அப்பா என்ன சொல்றாரு, சரி இப்போ உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய்யணும்னு இவர் அடுத்த நாள் காலைல எழுந்து காசி கிளம்புறாரு. காசில ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்க போறாரு. ஏன்னா அந்த ஆசிரமத்துல ஆல்ரெடி அவர் ஃப்ரெண்டு ஜிதேந்தா இருக்காரு. அவர் மூலியமா அங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இவர் போனதும் அவருக்கு தனியா ரூமும் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அங்க ஒரு சில விஷயங்கள் இவர் சொல்ற ஃப்ரெண்டு சொல்றாரு, காலைல சாப்பாடு இல்லைன்னா எனக்கு பக்கம் ஆகுது. காரணம் ஏன்னா மதியம் சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட். காலைல இவர் சாப்பிட்டு பழக்கப்பட்டவர். சரி பரவாயில்ல அப்படின்னே அதே மாதிரி குருவோட எல்லாம் உட்காந்து சாப்பிடுவானோன்னு இவரும் சரின்றாரு. அங்கேயே சாப்பிட்றாரு, அங்கேயே வேலை செய்யறாரு, அங்கேயே தியானமும் பண்றாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் அங்க இருக்கிறவங்களுக்கு இவர் கொஞ்சம் மனக்கசப்பு வருது. காரணம் ஏன்னா இவர் ரொம்ப நேரம் தியானம் பண்றாரு, அதனால கொஞ்சம் வேலை தான் செய்யறாரு. ஆனா இவர் வேலையே செய்ய மாட்டேங்கிற அவங்கள பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் குரு வர்றாரு. அவர் காலை விழுது. அவர் சொல்றாரு, முகுந்தனை நீங்க தொல்லை பண்ணாதீங்க, அவன் வேலையை பார்க்கட்டும், நீங்க உங்க வேலையை பாருங்க. அவனா வந்தானா என்னன்றதை நீங்க பேசிங்க, சொல்லுங்க, அவன் செய்வானோன்னு. இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. இருந்தாலும் யாரும் வெளி காமிச்சிக்கல. சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாரு, இவர் முகுந்தன் என்ன பண்றாரு, மதிய சாப்பாடு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்காரு. காரணம் ஏன்னா நாள் தான் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம தியானம் பண்ணியிருப்பாரு. காலை எழுந்ததும் சரி மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல இருந்திருப்பாரு. ஆனா மதிய சாப்பாடு கிடைக்கல அவர் செய்யறான். காரணம் ஏன்னா அன்னைக்குதான் குரு ஊர்ல இருந்து வராராம். 4 நாளுக்கு அப்புறம் ஊர்ல இருந்து வராராம். சோ அவர் எப்ப வராரோ அப்பதான் சாப்பாடுன்னு அவர் ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. இவருக்கு பக்குன்னு ஆயிடுது. கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிறார், சீக்கிரமா ட்ரெயின் வந்துடணும், சீக்கிரமா குருவும் வந்துடணும், சீக்கிரமா சாப்பிடணும்னு. அதுக்கு ஏத்த மாதிரி குரு சாயந்தரமா தான் வராரு. இவருக்கு அதுக்குள்ள கண்ணெல்லாம் இருட்டுற அளவுக்கு ஆகி போச்சு. சாயந்தரமும் சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவர் போயிட்டு குருவை போய் பாக்குறாரு. ஏன் குரு உங்களுக்கு எல்லாம் பசிக்காதா, நீங்க எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா சொல்லி கேட்கும்போது குரு என்ன சொல்றாரு, எனக்கெல்லாம் அவசியம் பசிக்காதப்பா, அப்படியே பசிச்சா நான் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். இதோ இப்போட 4 நாள் வெளியே போயிட்டு வந்தால நான் சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் குடிக்கலையே அப்படின்னும் போது, ஏன் குரு சாப்பிடாமலாம் செத்துற மாட்டோமான்னும் போது, நீ செத்து போவான்றாரு. சாப்பாடு சாப்பிட்டாதான் நீ உயிர் வாழ்வ, சாப்பாடுலாம் நீ சாவன்னா நீ செத்துரு. ஏன்னா கடவுள் தான் உலகத்தை படிச்சாரு, கடவுள் தான் மனுஷனை படிச்சாரு, கடவுள் தான் சாப்பாட்டையும் படிச்சாரு, அதே கடவுள் தான் பசியும் படிச்சாரு. நீ கடவுளை நம்பாம நீ சாப்பாட்டை நம்பிதான் இருப்ப அப்படின்னா நீ செத்து போன்றாரு. நல்லா உனக்கு புரிஞ்சுக்க முகுதன், உனக்குள்ள இருக்கிற மூச்சை கடவுள் புடுங்கிட்டாரு அப்படின்னா உன்கிட்ட சாப்பாடு இருந்தும் புண்ணியம் கிடையாது, பணம் இருந்தும் புண்ணியம் கிடையாது, சொந்த பந்தங்கள் இருந்தும் புண்ணியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு புரியுது, ஆனா புரியாத மாதிரி இருக்குது. சரி குரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகும்போது ஒரு நாள் காலை என்ன ஆகுது, காலைல எழுந்து அவருடைய பேகை திறந்து ஒரு பொட்டியை பாக்குறாரு. ஏன்னா அந்த பொட்டிக்குள்ள தாயத்தை ஒண்ணு வச்சிருந்தாரு. நான் இந்த தாயத்தை பத்தி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். தாயத்தை வச்சுக்கிறேன். தாயத்தை பார்த்தா காணோம். அந்த தாயத்தை எப்படி வந்ததோ அதே மாதிரி மறைஞ்சிருச்சு. இவருக்கு சரி ஓகே, வந்த வரைக்கும் ஓகே, சரி போயிடுச்சு, அது வேலை முடிஞ்சிச்சு போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இறங்கி போயிட்டு எப்பயும் போல வேலை செய்யறாரு. வேலை செஞ்ச கொஞ்ச நேரத்துல மேல வர தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் மேல இருக்கு. ஸோ மேல தியானம் பண்ணலான்னு அங்க இருக்கவங்களாம் திட்டிடுறாங்க, நீ என்ன சாப்பாடுக்கு மட்டும் தான் வருவியா, வேலை அதிகமாக செய்ய மாட்டியா, ஆவுனா போய் உட்காந்து தியானம் பண்றேன்னு. இவரு கோவம் வந்துருது. ஒண்ணுமே பேச முடியல. நேரா வந்துறாரு ரூமுக்கு. வந்துட்டு உடனே தியானம் பண்ற போது ஒரு பிரபஞ்ச தாயிட்ட வேண்டார், பிரபஞ்ச தாயே ஒன்னு எனக்கு குருவை காட்டு, இல்லையா இங்க இருந்து போகிற வழியா காட்டு அப்படின்னு சொல்லி தியானம் பண்றாரு. சோ பிரபஞ்ச தாய் என்ன சொன்னாங்க, குருவை அடுத்தது பார்த்தாரா, இல்ல வேற ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கு புதுசா ஏதாவது வந்துச்சா அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.